படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் சிவராமின் மரணத்திற்கு நீதி கோரியும் குற்றவாளிகளை தண்டிக்க கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் சிவராம் கொல்லப்பட்டு 11 வருடங்களாகும் நிலையிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் இன்று காலை 11 மணியளவில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நீதிக்காக நியாயத்திற்காக போராட வேண்டியதற்கு பதிலாக நன்கொடை நற்சான்றிதழ் வழங்கப்பட்டு வரும் பெறப்படும் இந்த காலப்பகுதியில் கொலைகளுக்கு பொறுப்பானவர்களை கைது செய்ய அழுத்தம் கொடுப்பதற்காகவே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அத்துடன் கொல்லப்பட்ட கடத்தப்பட்ட ஏனைய ஊடகவியலாளர்களுக்காகவும் சிவராம் கொலை தொடர்பான விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிக்குமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்திருந்தனர். இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டமானது சிவராம் ஊடகவியலாளர் சிவராம் கடத்தி கொல்லப்பட்டு இன்றுடன் 11 வருடங்கள் நிறைவடைகின்றது. இந்த 11 வருடங்களில் அந்த கொலைக்கு எதிரான எந்த ஒரு விதமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நல்லாட்சி அரசாங்கம் அமைப்பதற்கு இந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பாகவும் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான குற்றங்கள், கொலைகள், கடத்தல்கள் சம்பந்தமாகவும் விசாரணை செய்வோம் என்ற உறுதிப்பாட்டின் கீழ்தான் அரசாங்கம் அமைத்தது. இன்று வரை அந்த அரசாங்கம் கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் 11 வருடங்கள் ஆகியும் விசாரணை எதுவும் மேற்கொள்ளாதபட்டதனால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இதை நாங்கள் மேற்கொண்டோம். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினூடாக நாங்கள் அரசாங்கத்துக்கு கூற விரும்புவது என்னவென்றால் 11 வருடங்கள் ஆகியும் விசாரணை எதுவும் மேற்கொள்ளாதபட்டதனால் அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதே நேரம் ஜனாதிபதி ஆணைக்குழு, அதாவது ஊடகவியலாளர்கள், ஊடக நிறுவனங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள், தாக்குதல்கள் ஆகியவற்றுக்கு எதிராக ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் எனவும் நாங்கள் ஏற்கனவே வலியுறுத்தி வந்துள்ளோம். இது 1 வருடமும் கடந்துவிட்டது. அது நாங்கள் ஜனாதிபதிக்கு தெரிவித்து அது தொடர்பாகவும் இந்த அரசாங்கம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மறைந்த அமரர் சிவராம் அவர்களின் சொந்த பிரதேசமான கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்திலிருந்து நான் வருகை தந்திருக்கின்றேன். அவருடைய கொலை எங்களை போன்றவர்களுக்கு மிகவும் மனவருத்தமான ஒரு விடயம். அவருடைய கொலையின் சூத்திரதாரிகள் யார் என்பதை இந்த 11 வருட காலத்திற்கும் கண்டுபிடிக்காமல் இருப்பது தான் இந்த இலங்கையில் ஊடக சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கின்றது. இன்றைய நல்லாட்சியில் கூட இத்தகைய ஒரு நிலைப்பாடு இருந்து வருவதை நாங்கள் மனம் வருந்துகின்றோம். உடனடியாக இன்றைய நல்லாட்சி அரசாங்கம் இந்த கொலைகளுக்கு, இது மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தில் கொலை செய்யப்பட்ட எங்களுடைய ஊடகவியலாளர், மட்டக்களப்பில் கொலை செய்யப்பட்டவர்கள், இவர்களுடைய மரணங்களுக்கெல்லாம் காரணகர்த்தாக்களை கண்டுபிடித்து அவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த ஆர்ப்பாட்டமானது தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், இலங்கை முஸ்லிம் மீடியா போரம், இலங்கை உழைக்கும் ஊடகவியலாளர் சங்கம், இளம் ஊடகவியலாளர் சங்கம், ஊடக ஊழியர் சேவை தொழிற்சங்க சம்மேளனம், ஜனநாயகத்திற்கான ஊடகவியலாளர்கள், இலங்கை ஆசிரியர் சங்கத்துடன் இணைந்து ஆதரவு தெரிவிக்கும் ஏனைய அனைத்து தொழிற்சங்கங்களின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது.